கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் காலை நேர தியானமாக ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, உபதிரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு அநேக ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அவையெல்லாம் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு சமயம் ஒரு அரசன் பழங்களை அறுத்து கொண்டிருந்த பொழுது கத்தி அந்த அரசனுடைய கட்டை விரலை வெட்டிவிட்டது. கட்டை விரல் துண்டாகி கீழே விழுந்து விட்டது. எல்லாரும் பரிதாபப்பட்ட பொழுது மந்திரி மாத்திரம் சொன்னார், அரசே கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு ஏதோ வகை நடக்கிறது என்று சொன்னோன்னே அரசனுக்கு பயங்கரமான கோபம். ஏன் கட்டவர்கள் கீழே வெட்டி விழுந்துச்சுன்னா அது எனக்கு நன்மையா உனக்கு நன்மையா? இந்த மந்திரியை பிடிச்சி சிறையில் போடுங்க. மந்திரியை சிறையில் போட்டாங்க. மந்திரி சிறைச்சாலையிலே கொஞ்ச காலம் கழித்து ராஜா வேட்டைக்கு போகிறார். போகும்பொழுது வழி தவறி விடுகிறது. காட்டுவாசிகள் ராஜாவை பிடித்து நரபலி கொடுக்கும்படியாக கொண்டு செல்கிறார்கள். அங்குள்ள தேவதைக்கு முன்பாக ராஜா கைகால்கள் கட்டப்பட்டு நரபலிக்கு ஆயத்தமான நிலையிலே அந்த பூசாரி சொல்கிறார், பழுதில்லாத பலியைத்தான் கொடுக்க வேண்டும். இந்த ராஜாவுடைய கட்டையவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பலியை நம்முடைய தேவதை அங்கீகரிக்காது. அதனாலே இந்த ராஜாவை எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே கொண்டே விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா விடுவிக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் மந்திரி சொன்னதன் அர்த்தம் ராஜாவுக்கு தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துக்கங்கள், கண்ணீர்கள். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி துதிப்பேன் இன்றைக்கே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடிய பிள்ளைகளை வைத்துதான் கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை நடத்தியிருப்பார். தேவனுடைய அனுமதி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியமும் நடக்காது. யோசேப்பு பாருங்களேன், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு போத்திபார் வீட்டிலே பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் ஏற்ற வேலை வந்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டு அழகிய வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு ராஜ சமூகத்தில் நிறுத்தப்பட்டு ஒரு ராஜ பிரதானியாக அவன் மாற்றப்பட்டான். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் படுகிற பாடுகள் எல்லாம் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. யோபுவுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை, விசுவாசத்தை இழக்கவில்லை. அதனாலே தேவன் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு யோபுவுக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும் அப்படின்னா நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம்முடைய சுய தகுதியில் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதங்களும் கிடைக்காது. தேவனுடைய கிருபையினாலே தான் நமக்கு எல்லாம் உண்டாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையுள்ள சித்தம் நம்ம மூலியமாக வெளிப்படும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய சாக்கியம். தேவனுடைய பராமரிப்புகளும் பாதுகாப்புகளும் என்றைக்குமே நமக்கு சொந்தமானவைகள். உலக பிரகாரமான காரியங்கள் ஒருவேளை கொஞ்ச காலம் நன்மையாக தோன்றலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பல காரியங்கள் நடக்குது. நம்ம சுற்றி பல சம்பவங்கள் நடக்குது. நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல காரியங்களில் ஈடுபடுறோம், சம்பந்தப்படுத்தப்படுறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு எல்லா சூழ்நிலையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். ஒரு மருந்தில் பலவிதமான ரசாயன பொருள்கள் இருக்கும். அந்த எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து நம்முடைய சரீர நோயை குணப்படுத்தி நமக்கு நன்மையை உண்டாக்கும், ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அதுபோல தான் நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். இந்த சத்தியத்தை பவுல் சொல்லும் பொழுது அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்களுக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, நாம் இதை அறிந்து கொள்ளணும். துன்ப அலை வந்தாலும் போராட்ட புயல் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகத்தான் எல்லாமே நடக்கும். நம்முடைய சொந்த அனுபவங்கள் மூலியமாகவும் இதை அறிந்து கொள்ள முடியும். மற்ற பரிசுத்தவான்கள், மற்ற ஊழியர்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் வழியாகவும் நாம் இந்த அனுபவங்களை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய பாதுகாப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. 3 எபிரெயர் வாலிபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தபடியினாலே ராஜாவுடைய கரத்துக்கும் பற்றி எரியக்கூடிய சூளை நெருப்புக்கும் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். ராஜா கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படி செய்தார். அதனாலே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கும் இணைந்து வரக்கூடியதாகும். அதனால் என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல, எந்த நெருக்கத்தில், எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஃபாதர் சொன்ன காரியங்கள், ஃபாதர் எழுதின பாட்டு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி துதிப்பேன் இன்றைக்கே என்று சொல்லி இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். பிதாவுடைய சித்தம் இல்லாதபடி உங்களுடைய தலைமுடியில் கூட ஒன்று கீழே விழாது. ஆகாயத்து பறவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவங்க, நீங்கள் அருமையானவங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. தேவன் உங்களை பராமரிக்கிறாரு. ஒரே ரகசியம், நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதித்தேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்
பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியர்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.